மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தனி உமனாக இருந்துக்கிட்டு எப்படி பிஸ்னஸையும் வீட்டு வேலைகளையும் ஒரு சேர மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறப்ப என்னுடைய பேக்கிங் ரொட்டீன் அண்ட் ஹவுஸ் ஸ்கூல் ரொட்டீன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இயர்லி மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சு பேட்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரௌனி பேட்ச் போடுவேன். பட் இப்போ அப்படி இல்லை. குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 8க்கு வந்து பேட்ச் போட ஆரம்பிச்சேன்னா அப்படியே ஃபுல்லாக ப்ரௌனி பேக்கிங் பேக்கிங் அப்படியே போயிடும். எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 8 o'clock ஆயிரும். இது வந்து ஒரு ஃபைன் வீக் டேஸ் எடுத்த ஒரு ரொட்டீன் தான். நைட் டின்னருக்கு சிம்பிளாக வந்து குருமாவும் சப்பாத்தியும் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். 8 o'clock தான் இவங்க குருமாவே செய்ய ஆரம்பிக்கிறாங்களான்னு நினைக்காதீங்க. பசங்க கொஞ்சம் ஆஃப்டர்நூன்லாம் தூங்கினாலும் நைட் லேட்டாக தான் தூங்குவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் டின்னர் பண்ணுறேன். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 days பிஃபோர்லேருந்து அவங்களுடைய பழைய ரொட்டீனுக்கு அவங்கள கொண்டுட்டு வரணும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சாங்க. அவங்க இஷ்டத்துக்கே விட்டாச்சு. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் இருக்கிறப்ப மார்னிங்கே எல்லா ஒர்க்குமே முடிச்சிடுவேன். நைட் டின்னருக்கும் சேர்த்து எதுவும் குருமா வைக்கிறனோ இல்லை எதுவும் கிரேவி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நைட்டு சூடு பண்ணிட்டு தான் நைட் டின்னர் வந்து எடுத்துக்கிறோம். ஸ்கூல் டேஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா பசங்க வந்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஹோம் ஒர்க்லாம் எழுத வைக்கணும் இல்லையா? அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குக்கிங் பண்ண. இப்போ வந்து பசங்க வீட்டில் இருக்காங்கனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு தர்றது. இந்த கிரேவி வந்து இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் தாங்க. அந்த யூடியூபர் வந்து யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வந்து பூரிக்கு தான் செஞ்சுருந்தாங்க. நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணேன். 2 to 3 times மேலே செஞ்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிரேவிலாம் ரெடி பண்ணிவிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் நான் யூஸ் பண்ண ட்ரேஸ் பவுல்ஸ் எல்லாம் தனியாக தான் வாஷ் பண்ணுவேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே பேக்கிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹாட் வாட்டரில் விம் லிக்விட் யூஸ் பண்ணி தனியாக நைட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பாதி வெஷல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு லேட் நைட் வந்து ரிமைனிங் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் குக்வேர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுவும் vlog எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து அது நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு 9 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்டுக்கு அஸ் யூஷுவல் போல் தான் ஆஃபீஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸ் விட்டு வரவே 8:30 அந்த மாதிரி ஆகும். சில சமயம் ஒரு 7:30க்குலாம் வந்துடுவாங்க. வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாரும் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ½ hour ஹார்ட்லி தாங்க எங்கள் டின்னர் டைம். டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எனக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கோ அது ஒரு 10 to 15 minutes நோட் பண்ணுவேன். இது எல்லாமே நெக்ஸ்ட் டே நான் ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ் தாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வெஷல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபுல் பேட்ச் ப்ரௌனி போட்டேன். அட் அ டைம் வந்து ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே போட்டுட்டு இதை கூல் டவுன் பண்ண விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போடுவேன். அதுக்கு இடையில் எந்த ஒரு கிச்சன் ஒர்க்குமே நான் தொடவே மாட்டேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ரௌனி முட்டை மிட்டாய் எல்லாமே பேக் பண்ண போட்டுட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பேக்கிங் வெசல்ஸ் தனியாக எடுத்து வச்சுருவேன். குக்கிங் வெசல்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நைட் தான் வந்து ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் பொறுமையாக அதை வாஷ் பண்ணுவேன். எப்பயுமே முட்டை மிட்டாய்க்கு ஹோம்மேடாக தான் நான் கோவா யூஸ் பண்ணுவேன். இந்த முட்டை மிட்டாய் வந்து ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். முட்டை மிட்டாய் தம் ரூட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுங்க. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஸ்டெப் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதான் 2 to 3 yearsஆகவே ஒரு மோட்டிவ், என்னுடைய கனவு, எய்ம் எல்லாமே சொல்லலாம். ஹஸ்பண்டோட ஒரு 10 to 15 days டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையுமே பேரலாக கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கோம். அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிற 20-30 daysல உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டுமே பேரலாக தாங்க போகும். அதுலேயுமே நியூ ப்ராடக்ட்ஸ் வரும், இதுலேயுமே நியூ ப்ராடக்ட்ஸ் வரும். நம்மளோட ஹெல்த் மிக்ஸாக இருக்கட்டும், பேக்கிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துமே நியூ ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் பேக்கிங் முடிச்சுட்டு எல்லாமே கூல் டவுன் ஆகி நான் பேக் பண்ணுறப்ப டைம் வந்து ஒரு 4:30 ஆகுங்க. 6:30க்குள்ளே பேக் பண்ணி கொரியரும் சென்ட் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் வந்து என்னுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.